வீட்டுல இருக்க பெரிய அவங்க மாமாவும் சேர்ந்து அவங்க அப்பா வழக்கமா உட்கார ஒரு இடத்துல அவருக்கு சமாதி கட்டணும்னு சொல்லி பிளான் பண்றாங்க. ஆனா தாத்தாவோட ரெண்டாவது பையன் அந்த லாண்டை வித்துட்டு சூரத்துல செட் ஆகலாம் சொல்லி பிளான் பண்ணி வச்சிருப்பாரு. இதனாலே எங்க லேண்ட்ல நீங்க சமாதி எல்லாம் கட்டாதீங்கன்னு சொல்லி அவங்களோட மனைவியே அந்த இடத்துல ரொம்ப கோவமா பேசுறாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் வாக்குவாதமும் வருது. அங்க இருக்கிற சொந்தக்கார தாத்தாவும் என்னடா பசங்க நீங்க மாமா மச்சானங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை இப்பதான் முடிஞ்சது, அதுக்குள்ளே நீங்க சொத்து தகராறு ஆரம்பிச்சிட்டீங்க, பெத்த அப்பனுக்கு 3 அடி நிலத்தை கொடுக்குறது ஏன்டா இவ்வளவு பிரச்சனை பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா பேசுறாங்க. கிளம்பிடுறாரு. அன்னைக்கு நைட்டே ஊர் பெரியவங்களும் வீட்டுக்கு வந்து நாளைக்கு நீங்க வைக்க போற 11வது நாள் படையில காக்கா வந்து சாப்பிடலன்னா உங்களோட குடும்பத்தையே ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவோம், இந்த விஷயத்தை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு ஒத்துமையா படையல் போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. கிளம்பி இருப்பாங்க. ஹீரோவும் தாத்தா வழக்கமா உட்கார கட்டில் கிட்ட போயிட்டு தாத்தா என்ன மன்னிச்சிருங்க, நான் என்னோட கடனை அடைக்கிறதுக்காக மட்டும்தான் அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன், நான் எனக்கு இருக்கிற கடனை எப்படி அடைக்கணும்ன்றதை மட்டும்தான் பத்தி யோசிச்சிருக்கேன், நீங்க உயிரோட இருக்கும்போது நான் உங்களை மதிக்காம இருந்த தாத்தா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ரொம்ப மனசூரி கழுவுறான். மறுநாள் காலையில தாத்தாக்கு படையிலையும் வச்சு குடும்பமா சேர்ந்து எல்லாருமே வேண்டிக்கிறாங்க. இந்த கிளைமேக்ஸ் சீன்ல ஒரு பாட்டு வர, அதை தயவு செஞ்சு தெலுங்குலயே பாருங்க. அந்த பாட்டுல அவங்களோட குடும்பத்தில் இருக்கிற பசங்களை எல்லாம் அவங்க தாத்தா எவ்வளவு ஆசாசியா வளர்த்தாருன்ற விஷயத்தை தான் சொல்லியிருப்பாங்க. ஹீரோவும் தாத்தா ரொம்ப பொக்கிஷ மாதிரி வச்சிருந்த ஒரு பொருளையும் எடுத்துட்டு வந்து அங்க வைக்கிறாரு. தாத்தாவோட பல வருஷம் ஆசையா அவங்க குடும்பம் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்ன்றதை மட்டும் தான் அவர் ஆசைப்பட்டு இருக்காரு. இவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ஒன்னா கை வச்சு தாத்தாவோட அஸ்தியில தண்ணி ஊத்துறாங்க. அந்த நிமிஷமே அந்த இடத்துல ஏகப்பட்ட காக்கா வந்து அந்த சாப்பாடையும் சாப்பிட ஆரம்பிக்குதுங்க. இந்த கடைசி கிளைமேக்ஸ் போர்ஷன் ரொம்ப எமோஷனலா இருக்கும். இதை நீங்க தெலுங்குல பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு புரியும். தமிழ் டப்பிங்ல அந்த பாட்டு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் தெலுங்குலயே பாருங்கன்னு சொன்னேன். இதோட இந்த பாலகம் படமும் முடியுது. இது மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.